நாம் கடைபிடிக்க வேண்டாம். அவர் கர்த்தர் அதை முடித்து விட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைபிடிக்க வேண்டாம் என்றால் அதை தெரிந்து கொள்ளக்கூடாதா? கர்த்தருடைய சுபாவத்தை நாம் அதில் அறிந்து கொள்ளலாம். ஏன் நியாயப்பிரமாணத்தில் படிக்கும் போதுதான் பாவம் எது என்றே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை படிக்கும் போதுதான் பாவத்தை அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை மீட்கிறார், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லோரும் வாசிக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பலிகளை குறித்து கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் கட்டிய பின்பு அங்க பலி செலுத்தப்பட்டது. அதில் பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த முறைமைகளை கர்த்தர் போதித்திருந்தார். ஆதியாகம காலத்தில் முதல் மனிதன் பாவம் செய்தான். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பலி செலுத்த தேவைப்பட்டிருக்காது. கர்த்தர் மனிதனையும் இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகளையும் படைக்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, தாவரங்களை மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதருக்கும் ஆகாரமாக கொடுத்தார். ஜீவ சிருஷ்டிகள் தாவரங்களை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையாய் இருந்தது. ஆதியாகம காலத்தில் முதல் அதிகாரத்திலேயே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் படைத்த பூமியில் ரத்தம் சிந்துதல் என்பதே கிடையாது. மரணம், ரத்தம் சிந்துதல், நோய், வலி, வேதனை, துக்கம் போன்ற காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியமா இருக்கிறது. இவைகள் நம் மனதிற்கு வலியை உண்டாக்குகிறது. பாருங்கள், கர்த்தருடைய சாயலாய் மனிதன் படைக்கப்பட்டான் என்று ஆதியாகம காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சாயலாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது சாயலின்படியேயும் அவரது ரூபத்தின்படியேயும் கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று. அப்படியானால் அவர் ரூபம் என்று சொல்லும்போது உருவத்தை குறிக்கிறது. அவர் சாயல் என்று சொல்லும்போது ஆவியை குறிக்கிறது. ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதே கர்த்தருடைய சாயலாய் இருக்கிறது. அதே சாயலாய் மனிதன் படைக்கப்பட்டான். நம்முடைய தகப்பனான ஆதாம் படைக்கப்பட்ட பின்புதான், பல காலங்கள் சென்ற பின்பே ஏவாளம்மா படைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இருவரும் அவர்கள் பாவம் செய்யும் காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி காலம் அங்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் துன்பப்படவோ வேதனைப்படவோ கஷ்டம் அனுபவித்ததாக எங்கும் இல்லை. மிருகங்கள் கூட எந்த வலியும் வேதனையும் அனுபவிப்பதில்லை, அன்று அனுபவிக்கவில்லை. எல்லாம் சுதந்திரமாக சந்தோஷமாக ஒன்றோடொன்று விளையாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. விளையாட்டு தான் அவர்கள் பொழுதுபோக்காக இருந்தது. அதாவது ஒரு சிறு குழந்தைகளை வைத்து நாம் இந்த காரியங்களை சற்று சோதித்து பார்த்தால் தெரியும். சிறு பிள்ளைகள் பார்த்தால் அவர்கள் பசி இல்லாமல் ஒரு 2-3 வயது குழந்தைகளை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் கொடுத்து விட்டால், அவர்களை குளிக்க வைத்து சாப்பிட வைத்து அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டால் அவர்கள் விளையாட போய் விடுவார்கள். அவர்கள் திருப்தி அடைந்ததும் அவர்கள் சந்தோஷமாக விளையாடத் தொடங்குவார்கள். இதுதான் மனித இயல்பு. ஆதியாகம காலத்திலும் அதே போல அவர்கள் திருப்தியாய் இருந்தார்கள். அவர்கள் விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். வேறொன்றும் அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் விதைக்கவோ உழைக்கவோ படிக்கவோ எதுவுமே தேவையில்லை. அவர்களுக்கு எல்லாமே சுதந்திரமாக கிடைத்தது. அந்த பாவத்திற்கு பின்புதான் முதலில் குற்ற உணர்வு, பயம், இவையெல்லாம் பொல்லாத சாத்தானால் வருகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர உலக பயம் பாவம். அதனால் உலக காரியங்களை குறித்தோ உலகத்தின் முதல் பாவம் செய்தார்கள். அதன் விளைவாக கர்த்தருடைய சாபத்தை பெற்றார்கள். அந்த சாபத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. அது மரணத்தை குறிக்கிறது. அது அவர் உன் தலையை என்பது சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்குவார் என்று. ஒரு துன்புறுத்தல் அங்கு வருகிறது.
சாபமாக தான் அந்த சாத்தானை நசுக்கிற காரியம் வருகிறது. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருப்பதினால் அது ஒரு மனுஷரை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் மனித ரூபம் எடுத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இங்கு அனுப்புகிறார். அப்படி இருக்க அவர் மனிதராக வந்து ஒரு ஸ்திரீயின் வித்தாக வந்துதான் சாத்தானின் தலையை நசுக்குகிறார். அப்படி பார்க்கும்போது இது ஒரு மனிதர் செய்த செயலாக தான் அங்கு நமக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. அவர் இப்படி வந்து செய்வார், ஒருவர் வருவார், ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீயின் வித்து வந்து உன்னை கொல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினார். பாருங்கள், முதல் பாவம் செய்த பின்புதான் அங்கு அவர்கள் செய்த பாவத்தினால் தான் துன்பம் என்ற காரியங்களை உள்ளே வந்தது. இந்த பூமிக்குள் பூமி சபிக்கப்பட்டதாயிற்று. இது இன்பமும் துன்பமும் கலந்த பூமி ஆயிற்று. கர்த்தர் பூமியை படைத்த போது பிறப்பை படைத்தார், இறப்பை படைக்கவில்லை. இன்பத்தை படைத்தார், துன்பத்தை உருவாக்கவே இல்லை. அந்த இடத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. எல்லாம் சந்தோஷமாக நிறைவாக இருந்தது. குறைவுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை. இனி கர்த்தருடைய 2ஆம் வருகையிலும் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதன் பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமியும் அப்படித்தான் இருக்க போகிறது. இது நாமாக கெடுத்து விட்டது. இந்த பூமியை நாம் கெடுத்து விட்டது மனித இனம் செய்த பாவம். சரி, இப்படிப்பட்ட பாவம் என்ன விளைவை ஏற்படுத்தியது? அதன் விளைவாக முதல் மனிதனான காயின் கொலைக்காரனாக மாறி தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஆபேலை கொன்று போட்டார். பாருங்கள், இந்த காரியத்தில் ஆபேல் எப்படிப்பட்ட மனிதரா இருந்திருக்கிறார். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் ஐயா வந்து சிறுவனா இருக்கிறார். அவர் அவர் செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நீதிமானை ஒரு துன்மார்க்கன் கொல்வது அந்த செயல் அங்கு நடந்திருக்கிறது. அப்படி இருக்க கொலை, ரத்தம் சிந்துதல் என்ற முதல் ரத்தம் சிந்துதல் உருவாகி இருக்கிறது. அப்படியானால் பாவம், அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மரணம் இந்த பூமிக்கு எப்படி வந்ததோ அதிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்றால் இன்னொரு மரணத்தை செலுத்தினால்தான் முடியும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் சரிக்கு சரியானவை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கும் போது கர்த்தருடைய நீதி எப்படி இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நிறைய பேர் படிப்பதில்லை. ஏனென்றால் இது நமக்கு தேவையில்லை. யார் சொன்னால் தேவையில்லை என்று நாம் கடைபிடிக்க வேண்டாம். அவர் கர்த்தர் அதை முடித்து விட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைபிடிக்க வேண்டாம் என்றால் அதை தெரிந்து கொள்ளக்கூடாதா? கர்த்தருடைய சுபாவத்தை நாம் அதில் அறிந்து கொள்ளலாம். ஏன் நியாய பிரமாணத்தில் படிக்கும் போதுதான் பாவம் எது என்றே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை படிக்கும் போதுதான் பாவத்தை அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை மீட்கிறார், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லோரும் வாசிக்க வேண்டும், ஆனால் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய சுபாவத்தையும் நீதி நியாயங்களையும் அறிந்து கொள்வதற்காகவும் பாவம் எது பரிசுத்தம் எது என்று நாம் தெரிந்து தெளிவாக இருந்தால்தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அதற்கும் கண்டிப்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்க வேண்டும். அதில் தவறு இல்லை. தவறான காரியங்களை கூட பரவாயில்லை என்று செய்கிற இந்த உலகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்க சொல்வதும் தவறில்லை, படிப்பதும் தவறில்லை. அது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு காரியம். அப்படி தேவையில்லாததா இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தில் அவை ஏன் இடம்பெற வேண்டும்? அவர் எப்பொழுதும் நன்மையை தருகிறவர். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கிறது. அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை படிக்கும் போது நமக்குள் ஒரு பரிசுத்தமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம் வரும். கர்த்தர் இவ்வளவு பெரிய நல்லவரா, இவ்வளவு பரிசுத்தமானவரா, அப்படியானால் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். நம் இருதயம் பண்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அதனால் ஏற்படுகிற விளைவு நன்மையானதாக இருக்கும், நம்மை நித்திய ஜீவனில் சேர்க்கும். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை, ஆனால் படித்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மனிதனுக்கு கர்த்தர் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் மோசே ஐயாவின் காலத்தில். அதற்கு பதிலாக தான் கர்த்தர் பலி செலுத்துகிற ஒரு முறையை கொடுக்கிறார்.
ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறான் என்றால் அவன் அறியாமல் பாவம் செய்து விடுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஐயோ நாம் இப்படி சொல்லிவிட்டோமே, இது தவறாயிற்று என்று உணர்ந்து அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த மனிதன் பலி கொடுக்க வருகிறான். கொடுக்கப்படும் பலியானது காளை மாடு அல்லது வெள்ளாட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்குட்டி, பெண் ஆட்டுக்குட்டி அல்லது காட்டுப்புறா, புறா குஞ்சுகள், இப்படி எவைகள் இருந்தாலும் அவைகளை கொடுக்கலாம். போஜன பலியாக மாவு, மெல்லிய மாவையும் அவர்கள் கொடுப்பார்கள். இப்படி பலிகள் இந்தந்த பொருள்களால் செலுத்தப்படுகிறது. இதில் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் உண்டு. ஒரு மனிதன் செய்கிற எந்த பாவத்திற்கு எப்பேற்பட்ட பலி கொடுக்க வேண்டும்? காளை மாடா அல்லது பசு மாடா அல்லது ஆட்டுக்குட்டியா, வெள்ளாட்டுக்குட்டியா, புறாவா என்று எல்லாவற்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லது மாவாகவும் இருக்கலாம். மெல்லிய மாவையும் கொடுக்கலாம், எண்ணெயும் திராட்சரசம் இதெல்லாம் கொடுக்கலாம். இப்படி எந்த பாவத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தரிட்டிருக்கிற கட்டளை என்னவென்றால், ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்கு ஒரு சாட்சி சொல்லி கேட்டு அதை சொல்லாமல், ஒரு நியாயமான ஒரு சாட்சியை கேட்டும் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தது ஒரு பாவமாகிறது. இந்த பாவத்திற்கு லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையோ அல்லது பெண் வெள்ளாட்டுக்குட்டியையோ பலி கொடுக்க வேண்டும். அதற்கு வசதி இல்லை என்றால் அந்த மனிதன் ஒரு காட்டுப்புறாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொடுக்கலாம். அதற்கும் வசதி இல்லை, மிகவும் ஏழ்மையானவன் என்றால் மெல்லிய மாவு, அதாவது மைதாவை கொண்டு வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இதன் பொருள் என்ன என்றால், கர்த்தர் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொருள்களை பணத்தால் பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி என்பது ஒரு 10,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளாக அல்லது ஒரு 1000 ரூபாய் உள்ள ஒரு நஷ்டமாக அல்லது ஒரு 100, 200 ரூபாய் அப்படி ஒரு நஷ்டமாக அந்த மனிதன் அந்த செலவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மனிதனுடைய பாவம் அவன் மனதில் நிற்கும். நாம் இந்த பாவத்தை செய்தோம், இந்த பொருளை நாம் நஷ்டப்பட்டோம் என்று. இந்த இடத்தில் கர்த்தர் ஆடு மாடுகளை விரும்பி கேட்கவில்லை, அந்த மனிதனின் மனம் திரும்புதல் வேண்டும் என்று. இப்பொழுது நாம் ஒரு தவறு செய்துவிட்டு நாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நீதிபதி நமக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிறார். அதில் ஒரு 10,000 ரூபாய் நாம் ஃபைன் கட்டுகிறோம் என்று சொல்லலாம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம், லைசன்ஸ் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள். அல்லது ஹெல்மெட் போடாம போகிறோம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு அபராதம் விதிக்கிறார்கள் என்றால் அதை கொடுத்து விட்டு வருகிற நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? மிகவும் வேதனைப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் ஐயோ இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டோமே என்ற உணர்வு வரும். நாம் மறுநாள் கண்டிப்பாக அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம். அதே போலதான் இங்கும் கர்த்தர் இப்படி ஒரு ஃபைன் போடுகிற ஒரு முறைமைப்படிதான் இந்த பலி செலுத்தும் முறையை கொடுக்கிறார். இப்படி ஒரு நஷ்டத்தை பட்டால்தான் அந்த மனிதன் ஒரு ஆடை வளர்க்க அல்லது விலை கொடுத்து வாங்கினாலும் அதற்குரிய பொருளை சம்பாதிக்க அந்த மனிதன் படுகிற பிரயாசம் அதிகம். அந்த பிரயாசம் வீணாகிறது, ஐயோ தேவையில்லாமல் நாம் நஷ்டப்படுகிறோமே என்ற உணர்வு வரும்போது அவன் பணம் திரும்புவான், திரும்பவும் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். அதற்காக தான் இந்த பலி செலுத்தும் முறையை கர்த்தர் கொடுத்தார். சரி, கர்த்தர் மிருகங்களை பலி கொடுக்க சொன்னார், அல்லது காட்டுப்புறா பறவையை கொடுக்க சொன்னார், அல்லது மாவை பலியாக கொடுக்க சொன்னார். ஆனால் ஒரு காரியம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஏன் தம்முடைய நேச குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து பாவ நிவாரண பலியாக அவரையே ஒரு விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொள்ள அனுப்பினார்? அவர் ஏன் பலியானார்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏன் பலியாக வேண்டும்? ஒரு சாதாரண மாடு போல, ஆடு போல, புறாவை போல அவர் ஏன் இத்தனை சித்திரவதைகளோடு இரத்தம் சிந்தி சிலுவையில் 18 மணி நேர உபத்திரவத்தில் ஏன் அவர் இவ்வளவு வேதனைப்பட வேண்டும்? அவர் பலியானார் என்று நமக்கு தெரியும். ஏன் பலியானார்? அவருடைய நீதி எப்படிப்பட்டது? அவருடைய பலி எப்படிப்பட்டது என்பதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.